In this class, we discuss about conjunctions. Conjunction, what is conjunction? The conjunction is a word, phrases, classes, or sentences. Okay? Conjunction அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இணைப்பு சொல் தான். ஓகே, ஏதாவது இணைச்சிட்டு கண்டிஷனாலே இணைப்பு சொல். எது கூட வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், கிளாஸஸ், சென்டென்சஸ். ஸோ இது கூட ஒரு லிங்க் வேர்டாக இருக்கும். இட்ஸ் எ லிங்க் வேர்ட். ஓகே, எக்ஸாம்பிள், ராஜா, Ravi are cousins, but in between we have and. So and it is a conjunction. இணைப்பு சொல். வேற ராஜா ரவி போட்டா என்ன மீனிங்? ராஜா and Ravi. So different names are there. So we have to different persons are there. So we should write and a conjunction. Okay. I ran fast, but I missed the train. வேகமாக தான் போனேன், ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ரேசஸையும் கிளாஸஸையும் வேர்டையும் சென்டென்ஸையும் ஒன்றா இணைக்கிறது தான் கன்ஜெக்ஷனால இணைப்பு சொல். அது நிறைய இருக்கு. ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ராஜா அண்ட் ரவி ஆர் கசின்ஸ். இந்த அண்ட் மட்டும் போடாம ராஜா ரவி ஆர் கசின்ஸ் அப்படின்னா இன்கம்ப்ளீட் மீனிங், தட் இஸ் நாட் மீனிங்ஃபுல் ஒன். ஓகே, மீனிங் கொடுக்காது, தப்பு, சென்டென்ஸே தப்பு. பட் அண்ட் ஆட் பண்ணும்போது தான் கன்ஜெக்ஷன் அண்ட் ஆட் பண்ணும்போது தான் மீனிங் கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆள் தான் பிரச்சனை இல்லை. ஓகே, ரெண்டுமே வேற வேற பர்சன் அப்படிங்கும்போது அண்ட் ஆட் பண்ணுவோம். ஐ ரேன் பாஸ் பட் ஐ மிஸ் த ட்ரெயின். ஐ ரேன் பாஸ் வேகமாக ஓடுனேன், ஆனால் நான் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த நான் போகல அப்படின்னா வேகமாக ஓடுனா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது இன்கம்ப்ளீட் மீனிங் வர மாதிரியே நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ ஐ ரேன் பாஸ்ட் வேகமாக தான் ஓடுனேன், ஆனால் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடையில கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்ஜெக்ஷன். அது வேர்டு, ஃப்ரேசஸ், கிளாஸஸ், சென்டென்சஸ் எல்லாமே ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் தான் கன்ஜெக்ஷன். ஓகே, we have conjunctions on the board. Two types. First one, coordinating conjunction. Second one, subordinating conjunction. So conjunction அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ கன்ஜெக்ஷன் பார்த்தோம்னா எப்படி தெரியுது? ஓகேவா? அது ரெண்டா தெரியுது. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஒன்று, சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இன்னொன்று. ஓகே, we are going to see coordinating conjunctions. Okay, coordinating conjunctions join words, phrases and classes. Some conjunctions are and, but, both and, are, either are, neither nor, not only but also. So these are all coordinating conjunctions. ஓகே, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் என்னன்னா வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், கிளாஸஸ் ஜாயின் பண்ணும். அதான் லிங்க் வேர்ட். கன்ஜெக்ஷனுக்கு தமிழில் இருக்க சொல்லியிருக்க இணைப்பு சொல். ஓகே, அதுதான் இணைச்சி விடும். இந்த வேர்ட்ஸ் வந்தால் தான் அதுக்கான மீனிங்ஸ் கிடைக்கும். ஓகே, இது என்னன்னா அண்ட், பட், போத் அண்ட், ஆர், ஈதர் ஆர், நெய்தர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த கன்ஜெக்ஷன்ஸ் எப்போ வந்தாலும் சரி அது மீனிங், இந்த கன்ஜெக்ஷன்ஸ் வந்தால் தான் மீனிங்கை கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட் மீனிங் மாதிரியே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கான ஒவ்வொன்றுக்கும் நம்ம யூ கேன் சி சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, we have examples. You can see one by one. Okay, the first conjunction and. Okay, we have a question. Birds fly, fish swim.
we have to make a sentence using and. Okay, the answer: birds fly. Okay, birds fly. There is a full stop. Coordinating conjunctions comes in between two sentences. Okay, sentences are phrase or class, whatever it may be. The birds fly and fish swim. Okay, and birds fly and fish swim. Second one, using but. Okay, using but. He tried, he did not succeed. He tried, he did not succeed. The answer: he tried but he did not succeed. Okay, listen students. First, and வச்சு பார்க்கிறோம். Birds fly, fish swim. இதான் क्वेश्चन உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு வைங்க. Birds fly. இது birds fly or main class. Fish swim. This is also main class. What is main class? Main class is giving a meaningful sentence. ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கும். அதுதான் main class அப்படின்னு சொல்லுவாங்க. Birds fly. பறவைகள்லாம் பறக்குது. And fish swim. ஏன்னா இந்த இடத்துல அண்டு கூட தான் ஆட் பண்ண முடியும். வேற இந்த இடத்துல பட்டு போட முடியுமா? பறவை பறக்குது. ஆனா மீனிங் வருதா? வரவே இல்லை. மீனிங் நீண்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ ரெண்டுமே அதுக்கான குவாலிட்டியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ த குவாலிட்டி இஸ் கரெக்ட். ஓகே, we have to add and. Second one, I tried, he did not succeed. He tried, அவன் முயற்சி பண்ணான். ஆனா he did not succeed. அவன் வெற்றி பெறல. முயற்சி பண்ணல, அதனால வெற்றி பெறலன்னா you can add and. ஓகேவா? அவன் ட்ரை பண்ணல, வெற்றி பெறல, நீ and யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா ட்ரை பண்ணான், ஆனா என்னாச்சு? வெற்றி பெறல. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்லுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், he is poor. Okay, he is poor. அவன் ரொம்ப ஏழை. He is honest. அவன் நேர்மையாக இருக்கும். ஓகே, நேர்மையாக இருக்கும். He is poor but he is honest. Okay, he is poor. அவன் வந்து ஏழையா இருக்கிறான், ஆனா நேர்மையாகவும் இருக்கிறான். ஸோ இதுதான். ஸோ அந்த ஆனால் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துங்க. He tried, முயற்சி பண்ணா ஆனா நடக்கல. This is positive, this is negative. இது நீங்க யோசிச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? He tried, பாசிட்டிவான விஷயம் தான், முயற்சி பண்ணா, சக்சஸ் இல்ல, நெகட்டிவான விஷயம். ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்தாலும் you can add but நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, both and. Okay, we have to write the correct answer. That is a sentence: men and women are recruited by the army. Men and women, plural. This is also plural. At the same time, already they are giving you and. So we have to write the answer: both men and women are recruited by the army. Students listen. Both men and women. Already they gave you and. Men and women. Both are different persons. Okay. So already they have given you and. We have to write both and because men and women. Okay. They are different gender. Okay. That's why both
men and women at the same time, men and women, men plural, women plural. That's why we are writing here both men and women. Okay, it is mentioning two gender. That's why. Next one, are. How can we write the answer here? Read well, you will fail. Read well or you will fail. Okay? If you read well, you can pass. Otherwise, you will be failed. That is saying here. Okay, listen. Both and men and women put together. Okay? Men plural, women plural. நடுவில் பாருங்க அண்டர் கொடுத்தாச்சு நமக்கு ஆன்சர்லையும் போத் அண்டர் ஒன்று இருக்காங்க அண்டருக்கு முன்னாடி என்ன வரும் போத் வரும் ஓகேவா ரெண்டுமே ப்ளூரல் இருக்கு மென் விமன் வேற வேற ஜெண்டர் வேற வேற பாலினம் ஓகே அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அண்டர் கொடுத்தாச்சு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் போத் வரணும் ஸோ தட்ஸ் வை வி ஆர் ரைட்டிங் ஹியர் போத் அண்ட் விமன் ஆர் ரெக்ரூட்டட் பை த ஆர்மி நெக்ஸ்ட் ஒன் ஆர் இஸ் a conjunction read well you will fail answer read well நல்லா படி ஆர் இல்லைன்னா you will fail போயிடுவார் அப்போ ஆர்னா என்ன அர்த்தம் இல்லை என்றால் இல்லைன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா நல்லா படிச்சடா இல்லை ஃபெயிலாக போயிடுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் அது ஸோ திஸ் இஸ் ஆர் அண்ட் போத் அண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் either or sentence you come with us or go home already they have given you or okay or given put us you have two options you come with us or go home வீட்டுக்கு வரியா இல்ல போறியா two options if you have two options you have to write first either you come with us or go home okay we have two options இருக்கு வரியா போறியா சரியா அதான் சொல்றேன் you come with us வரியா or go home illa poriya so we have two options if we have two options we have to write either or okay next one neither nor so neither nor what neither nor he knows english nor hindi he knows english nor hindi already they have given you nor we should write what neither where should write he knows neither English nor Hindi neither nor negative தான் தெரியாதுன்னு அர்த்தம் he knows English nor Hindi அப்படின்னா he knows neither English nor Hindi னா இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது ஸோ அதான் சொல்றாங்க ஓகேவா என்ன அப்படின்னா either or இருக்கு you come with us ரெண்டு ஆப்ஷன் இருக்கு come with us or go home வரியா இல்ல போறியா அப்படினாலே either or ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதால யூஸ் பண்ணிக்கலாம் neither nor அப்படினா he knows english nor கொடுத்தாச்சு பாரு r கொடுத்தாச்சு either ஆட் பண்ணிருக்கோம் அப்ப nor கொடுத்தா என்ன பண்ணோம் neither ஆட் பண்ணனும் எங்க ஆட் பண்ணனும் english is a noun க்கு முன்னால ஆட் பண்ணிட்டோம் ஓகே this is the last one in coordinating conjunctions not only but also the sentence is here she is a singer she is a dancer two good qualities a singer a dancer how to write the answer she is not only a singer okay listen she is not only a singer but also okay but also a dancer do you understand this one she is a dancer
she is a singer, she is a dancer. She has two good qualities. If you have two good qualities, you have to come with not only but also. Okay? The answer here, she is not only a singer but also a dancer. ரெண்டு குட் குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ எடுத்துக்கணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் நாட் ஓன்லி எ சிங்கர், அவள் சிங்கர் மட்டும் இல்லாமல் டான்ஸரும் கூட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல என்ன சார் ஷீ இஸ் எடுத்துட்டீங்களே, ரெண்டு குட் குவாலிட்டி வரும்போது இங்கே ஏற்கனவே ஷீ இஸ் மென்ஷன் பண்ணி சொல்லியாச்சு. ஸோ செகண்ட் டைமு அது நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்துடும். She is not only a singer but also a dancer. Okay, this is coordinating conjunctions is over. In next class we will see subordinating conjunctions. Okay students, thank you.